ரைட். பாருங்க நான் இப்ப பாக்குறேன் லைட் யூனிட் 3. சரி, இப்ப இதுல நாங்கள் முதல்ல லைட்ல நாங்க முதல்ல கதைக்கிறோம் தெரிப்பு. எங்களுக்கு தெரிப்பு தேவையில்லை, கேள்விக்கு வராது. இருந்தாலும் தெரிப்படையக்குள்ள எல்லா அலைகளுமே தெரிப்பு விதிகளுக்கு அமையத்தான் தெரிப்படைய போகுது. இது தெரிப்படையக்குள்ள படுகோணம் தெரிகோணத்துக்கு சமனா இருக்கும். படுகதிர் தெரிகதிர் படுபுள்ளியில் உள்ள செவன் மூன்றும் ஒரே புள்ளியில இருக்கும். இது பார்த்தோம். இதுக்கு பிறகு இதுல முக்கியமான ஒன்று, இந்த தெரிப்புல முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒன்று. இப்ப இது ஒரு தளவாடி என்று சொன்னா ஒரு கதிர் இதுல இருந்து ஒரு புள்ளியில இருந்து இங்க ஒரு புள்ளிக்கு கதிர் வரணும் வேண்டாம். இது வேற ஒரு புள்ளி. ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு கதிர் வரணும் வேண்டாம். அந்த கதிரின் சரியான பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியணும். இது நாங்கள் அரியத்தின் பிராக்டிகலுக்கு எல்லாம் இதை யூஸ் பண்ணி கொள்றோம். இது அவதி முழு தெரிப்பால் முறிவு சுட்டி துணிகிற பிராக்டிகல்ல நாங்க இந்த மெத்தடை யூஸ் பண்றோம். அப்படி இந்த பாயிண்ட்ல இருந்து கதிர் இந்த பாயிண்ட்டுக்கு போகணும் என்றால் நாங்க என்ன செய்யறோம், ஒரு கதிர் போகைக்க தெரிப்படைஞ்சு போயிக்க அதின் பிம்பத்துல இருந்து போற மாதிரி போகும். அப்ப நான் இந்த பொருள்ல இருந்து இங்க போகுதுன்னா இது என்ன பிம்பத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த பொருள்ல இருந்து தளவாடிக்கு செங்குத்துக்கு இருந்தீங்கள் என்றால் அந்த செங்குத்து கோட்டில தான் பிம்பம் இருக்கும். அப்ப இந்த செங்குத்து கோட்டை நீட்டினா இதுக்கு சமனான தூரத்துல இதுல இருக்கும் பிம்பம். இந்த பிம்பத்தில இருந்து கதிர் போற மாதிரி போகும் கதிர். அப்ப இது தெரிகதிர். இது தெரிகதிர் என்ன, இது படுகதிர். இப்படி நாங்கள் கதிரின் பாதையை கறிக்கொள்ளலாம். இது ஒரு கண்ணாடியின் முறிவை சுட்டிய துணியறதுக்கு இந்த மெத்தட் தேவைப்படும். அதனாலதான் தெரிப்பை நான் கதைக்கிறேன். மற்றபடி தெரிப்பு கேள்விக்கு வராது. ஆனா அது இந்த பயன்பாடு ஒன்று இருக்கும் என்றதால நாங்கள் தெரிப்பை கதைச்சு கொள்றோம். எப்படி ஒரு செவ்வக குட்டின முறிவு சுட்டிய துணியோணும் வேண்டாம். செவ்வக குட்டின முறிவு சுட்டிய துணியோணும் வேண்டாம். ஒரு புள்ளியில இருந்து நீ இதுல ஒரு ஊசிய இதனிட்டு இங்கால வர்ற கதிரை கண்டுபிடிப்பீங்க. அப்ப இதுல என்ன செய்வீங்க, இந்த ஊசி இங்கால ரெண்டு ஊசிய நிப்பாட்டினீங்கன்னா இது படுகதிர். இதுல ரெண்டு ஊசிய நிப்பாட்டினீங்கன்னா படுகதிர். அதுக்கு பிறகு வெளியால வர்ற கதிரை ரெண்டு ஊசிய நிப்பாட்டினீங்கன்னா அது என்ன சாமான், வெளிப்படுகதிர். இங்க இருந்து இங்க வரப்போகுது. ஆனா எப்படி இதை குத்துறது, இதோட நேர்கோட்டுல பொருந்தின மாதிரி. நான் முறிவு கேட்கிறேன். இப்ப இதுக்குள்ள இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கதிர் வரணும். இதுல முழு தெரிப்படைஞ்சு. அப்போ எப்பவுமே செவ்வக கண்ணாடி குட்டியா இருந்தா இந்த முகத்துக்குள்ள போற கதிர் இதுல முழு தெரிப்படைஞ்சுதான் நாங்க வரோம். அப்ப இந்த முழு தெரிப்படைகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல இருந்து இதுக்கு வர்ற கதிரை கண்டுபிடிக்கணும். அதுக்கு எந்த வழி, இந்த வழிதான். எப்படி இதுல முழு தெரிப்படைய போகுது, அதை தளவாடி மாதிரி யோசிச்சீங்கன்னா இது இந்த பிம்பம் இங்க இருக்கும், இதுக்கு சமனான தூரத்துல. அப்ப இதுல இருந்து போற மாதிரி கதிர் இங்க போகும். அப்ப இதுதான் தெரிச்ச கதிர், இது படுகதிர். எப்படி நீங்கள் கதிரின் பாதையை கம்ப்ளீட் பண்ணி கொள்வீங்க. இனி இது என்ன முறிவு சுடிதான் வேண்டாம். இந்த இடத்துல இந்த படுகோணம் முறிகோணத்தை கண்டு அது சைனையுங்கள் சைனார்தான் முறிவு சுட்டி காணுவீங்க. இன்னும் திருத்தமா காணணும்னா திருப்பி இந்த இடத்துலயும் இது படுகோணம் இது முறிகோணம், இங்க இருந்து கதிர் வரைக சைனை வண்ணோவ சைனார் வண்ணு முறிவு சுட்டி. அப்ப இதுல இருக்கா முறிவு சுட்டியை கண்டு இதுல இருக்கா முறிவு சுட்டியை கண்டு சராசரி துணிவீங்க. இப்ப நான் சொல்ல வந்த பாயிண்ட் இதுதான். இந்த பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தளவாடி எங்களுக்கு தேவைப்படும். இது ஓகே தானே? ரைட்.
இது தரிப்பு. அடுத்து நாங்கள் அலையின் லைட்ல நாங்கள் பார்க்கிறது முறிவு. முறிவு கதைக்குள்ள என்ன சொல்றோம்? ஒரு ஊடகத்தில இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போய்க்குள்ள, ஒரு ஊடகத்தில இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போய்க்க ஒளியின் கதி வித்தியாசப்படுது. அது இந்த கதி வித்தியாசப்படுறதால அது இந்த பாதை மாறுது. ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொருத்துக்கு போய்க்க கதி வித்தியாசப்படுது, அதனால இது இந்த பாதை மாறுது. இது ஒளிமுறிவு. ஒளி முறிவடையக்குள்ளையும் ஒளிமுறிவு விதிக்கமையதான் முறிவடையும். அந்த ஒளிமுறிவு விதி என்ன சொல்லுது? அங்கேயும் ரெண்டு விதி சொல்லப்படுது. என்ன உண்டு? படுகதிர், முறிகதிர், படுபுள்ளியில் உள்ள செவ்வன், அந்த மூன்றும் ஒரே தளத்துல இருக்கும் இல்லையா? படுகதிர், முறிகதிர், படுபுள்ளியில் உள்ள செவ்வன் மூன்றும் ஒரே தளத்துல இருக்கும். அது விதி ஒன்று. விதி ரெண்டு என்ன சொல்லுது? படுகோணத்தின் சைனுக்கும் முறிகோணத்தின் சைனுக்கும் இடையிலான விகிதம் மாறிலி. படுகோணத்தின் சைனுக்கும் முறிகோணத்தின் சைனுக்கும் இடையிலான விகிதம் மாறிலி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாறிலிக்கு நாங்க ஒரு பேர் வைக்கிறோம். என்னண்டு? முதலாம் ஊடகத்திலிருந்து இரண்டாம் ஊடகத்துக்கு கதிர் போறபடியா அந்த மாறிலிக்கு நாங்கள் பேர் வைக்கிறோம். sin I over sin r is equal 1n2 அப்படின்னு பேர் வச்சுக்கொள்றோம். 1n2 என்ன? முதலாம் ஊடகம் சார்பாக இரண்டாம் ஊடகத்தின் முறிவை சுட்டி. முதலாம் ஊடகம் சார்பாக இரண்டாம் ஊடகத்தின் முறிவை சுட்டி. இப்ப இந்த ஒரு ஒளிக்கதிர் வழியில இருந்து கண்ணாடிக்குள்ள போகுதுண்டா, வழியில இருந்து கண்ணாடிக்குள்ள போகுதுண்டா, இங்க என்ன எழுதி கொள்வேன்? ANG is equal sin I over sin r. இப்படி நாங்கள் பாவிச்சு கொண்டோம். இந்த 1 and 2 தெரியணும். என்ன? முதலாம் ஊடகம் சார்பாக இரண்டாம் ஊடகத்தின் முறிவை சுட்டி. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் தனி முறிவை சுட்டி. இப்ப தனி முறிவை சுட்டி என்ன? தனி முறிவை சுட்டி என்னன்னு பாக்குறோம். வழியில இருந்து வேறு ஒரு ஊடகத்துக்குள்ள போய் எந்த ஒரு ஊடகத்துக்கு போய்க்குள்ளையும் வழியில இருந்து கண்ணாடிக்க போகுதுன்னு வைங்க. அந்த வழி சார்பா எந்த ஊடகத்தின் முறிவை சுட்டியை நாங்கள் சொன்னாலும் அதை நாங்க என்னன்னு சொல்லிக் கொள்வோம்? அந்த ஊடகத்தின் தனி முறிவை சுட்டி அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். இப்ப வழியில இருந்து கண்ணாடிக்கு போய்க்குள்ள இங்க என்ன எழுதி கொள்வோம்? ANG, அதாவது வழி சார்பா கண்ணாடின முறிவை சுட்டி. இதுதான் தனி முறிவை சுட்டி. அப்ப அது NG அப்படின்னு நாங்க நேரடியா பயன்படுத்திக் கொள்றோம். வழி சார்பா கண்ணாடின முறிவை சுட்டி என்றது கண்ணாடின தனி முறிவை சுட்டி NG என்று எழுதி கொள்றோம். அப்ப இந்த NG என்றா இப்ப ANA என்ன வரும்? வழி சார்பா வழியின முறிவை சுட்டி. அது வழியில இருந்து வழிக்கு போய்க்க முறிவடையாது, நேர போகும். அப்ப படுகோணம் முறிகோணம் சமனண்டா ரேஷியோ 1 வரும். அப்ப வழி சார்பா வழியின முறிவை சுட்டி 1. வழி சார்பா வழியின்றா வழியின் தனி முறிவை சுட்டி 1. வழியின் தனி முறிவை சுட்டி 1 இந்த ANG அப்படி NG-யா வந்ததுன்னு சொன்னா ANG is equal NG over NA அப்படி என்ற ஒரு ஈக்குவேஷன் பயன்படுத்தி கொள்ளலாம். ANG என்றது NG over NA. அப்ப NA உண்டாயதான் ANG என்றது NG என்று வந்துச்சு. அப்ப நாங்கள் எதிர்மேலை கழுதைக்குள்ள 1n2 என்று நாங்கள் சமன்பாடு எழுதினோம்டா, 1n2 நாங்கள் சமன்பாடு எழுதினோம்டா அது n2 over n1க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த முறிவை சுட்டியில இந்த தொடர்பு எங்களுக்கு தெரியணும். 1n2 என்றது n2 இன் கீழ் n1. ஓகே தானே? இப்ப இதை நான் இப்படி எழுதலாம். 1n2 என்றது
1/2n1 இப்படி நாங்கள் எழுதி கொள்ளலாம். அதுல சிக்கல் இல்லையே. ஏன் மேல கீழையும் n2 ஆல பிரிச்சு விட்டீங்களா, மேல உண்டு கீழே n1/n2 n1/n2 2n1. அப்ப 1n2ன்றது 1/2n1 அப்படி எழுதி கொள்ளலாம். ஓகேயா? ரைட். இப்படி நாங்கள் முறிவுச்சுட்டிக்கு இடையில தொடர்புகள் பார்க்கிறோம். இதே மாதிரி இப்படி ஒரு தொடர்பு பார்க்கிறோம். என்னண்டு 1n2ன்றது நான் இப்படி எழுதலாம் 1n3 பிளஸ் இன்டு 3n2 இப்படியும் எழுதி கொள்ளலாம். 1n3 into 3n2 இல்ல எத்தனை வேணுமென்றாலும் இப்ப இன்னொன்று எழுத போறீங்களா 3n4 into 4n2. சோ 1ல தொடங்கி 2ல முடியணும். இடையில எத்தனை வேணுமென்றாலும் இப்படி எழுதி கொண்டே போகலாம். எப்படி இங்க பாருங்க 1n3 என்ன n3/n1, இது n4/n3, அது n2/n4. இங்க பாருங்க n4 போயிடும், n3 போயிடும், n2/n1. அதான் 1n2. அப்ப நீங்க எத்தனை வேணுமென்றாலும் இப்படி எழுதலாம். சோ இது நாங்கள் முறிவு சுட்டிகளுக்கு இடையில இருக்கிற தொடர்பு அப்படின்னு பாக்குறோம். இது ஓகே தானே? ரைட். அடுத்து இந்த இடத்திலாவது நான் சிலவா கேட்கணும் சொல்லிக் கொள்ளுங்க. ஓகே ரைட். ஏதாவது கூட சொல்லணுமா இருந்தா இப்ப நாங்கள் இப்படி பார்த்தோம். என்னண்டு ஒரு அடர்ந்த ஊடகத்தில இருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போயிருக்குள்ள, அடர்ந்த ஊடகத்தில இருந்து ஐதான ஊடகத்துக்கு போயிருக்குள்ள என்ன செய்யும்? கதிர் செவ்வன விலத்தி முடியும். இப்படி போக வேண்டியது செவ்வன விலத்தி முடியும். மாறி ஐதான ஊடகத்தில இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போயிருக்குள்ள கதிர் செவ்வன நோக்கி முடியும். இப்படி பார்த்தாங்க. ஓகே, இது நாங்கள் பார்த்தது ஒரு தனி கதிருக்கு. அதே மாதிரி ஒளி கற்றைக்கும் பார்க்கலாம். ஒளி கற்றைக்கு நாங்கள் பார்க்கக்குள்ள எப்படி இப்ப ஒரு ஒளி கற்றை ஒரு ஊடகத்துக்கு தானே, இப்ப கண்ணாடி குட்டி வேணாம். இப்ப நாங்கள் ஒளி கற்றை என்று சொல்லக்குள்ள இப்படி வருது. சமாந்தரமா இதுக்குள்ள எல்லாம் ஒளி இருக்கு. நாங்க கடைசியில இருக்கிற ரெண்டையும் கருதிக்கொள்ளலாம். இப்படி சமாந்தரமா வர்ற கதிர் அடர்ந்த ஊடகத்தில இருந்து ஐதான ஊடகத்துக்கு போய்க்குள்ள என்ன செய்யும்? அந்த ஒவ்வொரு கதிருமே விலத்தி தானே முறிய போகுது. செவ்வன விலத்தி முறியும். இப்படி விலத்தி போகைக்குள்ள இது இந்த அகலத்துக்கு என்ன நடக்குது? அகலம் என்று நாங்க கேட்கக்குள்ள இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற செங்குத்து தூரம், அது இங்க வரைக்கும் நடக்குது. செங்குத்து தூரம் குறை. அப்ப அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போய்க்குள்ள கதிரின் அகலம் குறையும். ஆனா இது எப்பவும் உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லை? இப்படி போய்க்குள்ள செங்குத்தாவே போய்க்குள்ள அது அப்படி நேரம் போகும், அகலம் மாறாது. அப்ப இது செங்குத்தோட ஒரு சாய்வில ஒரு கதிர் வந்து பட்டா அடர்ந்த ஊடகத்தில இருந்து ஐதான ஊடகத்துக்கு போயிருக்க கற்றையின் அகலம் ஒளிக்கற்றையின் அகலம் குறையும். ஓகே தானே? இதே மாதிரி மாறி நடந்துச்சேன்டா அவ கூட்டு வரைக்கும் பார்க்கணும். அவர் மாறாம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கிறபடியா எப்பவும் உண்மைன்றது புள்ள சாய்வா வரைக்குள்ள எப்பவும் உண்மை. அதே மாதிரி ஒளிக்கற்றை ஒன்று ஐதான ஊடகத்தில இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வருது. இப்ப என்ன நடக்கும்? இது செவ்வன விலத்தி முறியைக்குள்ள இந்த அகலத்தை விட இது இந்த அகலம் கூடும், அகலம் அதிகரிக்கிறத பார்க்கலாம். ஓகே, ஆனா செங்குத்தா போய்க்கு இதுக்கும் அதேதான். இது ஒளிக்கற்றை. ஓகே ரைட்.
இப்ப இந்த ஒளிக்கேற்றின் அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க பாருங்க, இதுல 2 கதிர் இப்படி வருகுது. இந்த வர்ற கதிர் ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குள்ள போகுது. இப்ப இந்த இடத்துல அகலம் தர்றாருன்னு வைங்க. இது இந்த அகலம் தர்றார், இதுல அகலம் காணணும். இந்த ஊடகத்தின் அகலம் என்னன்னு காணணும்டா. இதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், இப்படி பயன்படுத்திக் கொள்றோம். இந்த அகலத்தை கொண்டு இதுல கீழ்றோம் செங்குத்து டி. இப்ப இந்த கோணம் தந்திருப்பாரு எங்களுக்கு, என்ன கோணத்துல வந்து படைக்கன்னு தந்திருப்பார். அப்ப உங்களுக்கு தீட்டா தந்தா, இது தீட்டாண்டா, இது என்னது, இப்ப இந்த கோணம் தீட்டாண்டா, இங்க பாருங்க இந்த கோணம் என்ன வரும் 90 மைனஸ் தீட்டா. ஏன் இது தீட்டான்னு, இது தீட்டா தானே. அப்ப இந்த கோணம் 90 மைனஸ் தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டா, இது 90 இது தீட்டா. அப்ப இந்த செங்கோண முக்கோணத்துல நீங்க இந்த எக்ஸ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்க இதுல செங்குத்துக்கு இருந்தீங்கன்னா இது D1 இது D1 சமாந்தரம் தானே. இதுல உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் படுகோணம் தெரிஞ்சா நீங்க இந்த முறிகோணத்தை கண்டுபிடிப்பீங்களா, அல்பாவை. இது அல்பான்றது 90 மைனஸ் அல்பா, அப்ப இது அல்பா. அப்ப நீ கொஸ் அல்பா எழுதினீங்களா D1 காணலாம். எப்படி இந்த அல்பாவின் தீட்டாவை நீங்க தீட்டா தருவார், அதுல இருந்து நீங்க அல்பாவை கண்டுபிடிச்சு கொள்வீங்க. இப்ப தீட்டா தெரிஞ்சா உங்களுக்கு எக்ஸ காணலாம். எப்படி கொஸ் தீட்டா எழுதினீங்களா D/X. D/X போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், எக்ஸ் வந்துடும். X is equal D/cos theta. இத கண்டாச்சு எக்ஸ. இனி இதுல கொஸ் அல்பா எழுதினீங்க என்ன வரும், D1/X. அப்ப இது எக்ஸ் தெரியுமே உங்களுக்கு. அப்ப D1 சமன் X cos alpha. அப்ப இந்த D1 எக்ஸ் காண்டி கொண்டு இதை பிரதியிட்டு அதுல இருந்து D1 காணும். அப்ப உங்களுக்கு பெருமானங்கள் தரைக்க நீங்க இந்த அகலங்களை கண்டுகொள்ளலாம். இந்த அகல வேறுபாட்டுக்கும் இந்த அலைநீளங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்ப கூட்டுவெல்ல சும்மா தருவாங்க. இந்த அகலங்களின் விகிதம் அலைநீளங்களின் விகிதத்துக்கு சமன் அப்படின்றெல்லாம் தருவான், அதெல்லாம் பிழை. இது அந்த முறிவை வச்சுக்கொண்டு நீங்க அதை கண்டுகொள்ளுங்க. இது ஓகே தானே, ரைட். இப்ப அடுத்து இந்த செவ்வக குட்டியில போய்க்குள்ள, செவ்வக குட்டிக்குள்ளால ஒரு கதிர் போகைக்குள்ள இது என்ன செய்யும், இப்படி முறிஞ்சு திருப்பி வெளியால போவார். இப்படி வெளியால போகைக்குள்ள இந்த கதிர் முதல் வந்த பாதைக்கு சமாந்தரமாவே போகும். முதல் எப்படி வந்துச்சதோ அதுக்கு சமாந்தரமா வெளியால போகும். அப்ப இப்படி போக வேண்டிய கதிர் இப்ப இப்படி போகுது. இதுல இருந்து இங்க வந்து இந்த இடப்பெயர்ச்சியை நாங்க என்னன்னு சொல்லிக் கொள்வோம், இந்த இடப்பெயர்ச்சிக்கு நாங்க சொல்லிக் கொள்வோம் பக்க இடப்பெயர்ச்சி. இங்க பக்க இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். ஓகே, இதுல பக்க இடப்பெயர்ச்சி செவ்வக குட்டியில. இதுல நான் இப்ப கிட்ட ஒண்ணு பார்த்தேன், என்னன்னு சொன்ன ஒரு கேள்வி. இப்ப அரியத்துல ஒரு வெள்ளொளி கதிர் போய்க்குள்ள நிறப்பிரிக்கை அடையும் அப்படின்னு பார்த்தனாங்கள எல்லாம். வெள்ளொளியில ஒரு கதிர் போய்க்க நிறப்பிரிக்கை அடையும். ஆனா இந்த செவ்வக குட்டியில போய்க்குள்ள அந்த கதிர் நிறப்பிரிக்கை அடைகிறது இல்லை. அது ஏன் அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்டிருந்தார். என்ன ரீசன்? அரியத்துல நிறப்பிரிக்கை அடையுது, செவ்வக குட்டியில நிறப்பிரிக்கை அடைகிறது இல்ல. எப்படி இந்த பாருங்க, இதுல போற கதிர் இப்ப நிறப்பிரிக்கை அடைஞ்ச என்ன செய்யும், இப்படி 2 நிறமா வந்து ஸ்விங்கால போகும். இதுக்குள்ள 7 நிறமும் இருக்கும். பிறகு இதுக்கு பக்கத்துல வர்ற கதிர் இப்ப என்ன செய்யும், நிறப்பிரிக்கை அடையும். அந்த நிறப்பிரிக்கை அடைஞ்ச என்ன செய்யும், அது இதுக்குள்ளால வந்து இப்படி மிக்ஸ் ஆகும். அடுத்து இதுல வர்றது என்ன செய்யும், நிறப்பிரிக்கை அடையக்குள்ள அது இதுக்குள்ள வந்து மிக்ஸ் ஆகும். இப்ப இதுக்குள்ள பாருங்க,
எல்லா கதிரும் மிக்ஸ் ஆகி தானே போகுது நிறப்பிரிக்கை அடையக்குள்ள. அப்ப எல்லாமே கலரும் ஒன்றுக்கு மேல ஒன்று பொருந்தேக்க உங்களுக்கு என்ன நடக்கும்? வெள்ளொளியாத்தான் தெரியும். அதனாலதான் இது கண்ணாடி குட்டிக்குள்ளால வெள்ளொளி போயிருக்க நிறப்பிரிக்கை அடைவதில்லை போல உங்களுக்கு தெரியுது. அங்க நிறப்பிரிக்கை அடையுது, ஆனால் எங்களுக்கு விளங்குறது இல்லை. என்ன ரீசன்? அந்த எல்லாமே நிறப்பிரிக்கை அடைய ஒன்று அலையும் ஒன்றிங்க அலை வரும். அப்ப இதுக்குள்ள மேற்பொருந்துறதால நிறப்பிரிக்கை அடைகிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த விளிம்பில இருக்கக்குள்ள மட்டும் அதுகளுக்கு எங்களுக்கு அந்த விளிம்புக்குரிய நிறங்கள் மட்டும் தெரிஞ்சோம். எஜ்ஜில இருக்கிறது மட்டும். எஜ்ஜில இருக்கிறவருக்கு வந்து சேரலாது தானே. ஏன்னா இங்க இது இந்த தொங்கல்ல வர்றவருக்கு கடைசிக்கு சேர இயலாது. அந்த கடைசிக்குரியவருக்கு மட்டும் எப்படி அதே மாதிரி தெரிஞ்சோம். அந்த அந்த கடைசி நிறங்கள் மட்டும் அந்த வீயுமாறும் மட்டும் என்ன செய்து கொள்ளும்? எல்லைகள்ல மட்டும் அந்த நிறப்பிரிச்சு அடைந்த நிறம் தெரியும். நடுவுக்குள்ளே ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்கள் ஒரு கதிர் ரெண்டு பாக்கைக்குள்ள கதைக்கிறோம், நாங்கள் தியரி கதைக்குள்ள. ஆனா நாங்கள் ஒப்சர்வ் பண்ணிக்க எங்களுக்கு அப்படி ஒன்று தெரிகிறது இல்லை. அதுக்குரிய ரீசன் இது. ஓகேயா? இது ஒரு சக்சகலில வந்தது. எக்ஸாம் செய்த சிலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைலண்டாவே இருக்காங்க. அது ரைட். இப்ப ரைட், எக்ஸாம் பத்தி பேசாதீங்க சார். ஆமா, சரி. இப்ப வருவோம் விஷயத்துக்கு. நாங்க என்ன பார்த்தோம்? முறிவு காய்ச்சி கொண்டிருக்கோம். இதுல இப்படி ஒன்று கதைக்கிறது முக்கியமானது எங்களுக்கு தேவை. ஒரு ஊடகத்தில இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போய்க்குள்ள ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்தில இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்க்குள்ள எனது மீறன் மாறாது, ஆனா வேகம் மாறுபடும். வேகம் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி அலைநீளம் மாறுபடும். அப்ப இந்த ஊடகத்தின் தனிமுறிவு சுட்டி N1, இது இந்த தனிமுறிவு சுட்டி N2 என்றா, இந்த முறிவு சுட்டிக்கும் வேகத்துக்கும் முறிவு சுட்டிக்கும் இந்த கோணத்துக்கு நாங்கள் தொடர்பு பார்க்கிறோம். என்னது? சினலின் விதி. சினல் ஸ்லோவா பார்க்கிறோம். சினலின் விதியை பார்க்கிறோம். எப்படி? கோணத்துக்கு எழுதேக்க என்னென்று எழுதுறோம்? N1 sin I1 is equal N2 sin I2. நாங்கள் ஒளிமுறிவு விதி போட்டோம்னா எங்க இருந்து எங்க கதிர் போகுது, அப்ப 1 N2 is equal sin I over sin R ன்னு போடணும். ஆனா சினல் ஸ்லோ போடக்குள்ள எங்களுக்கு அந்த சிக்கல் இல்லை. இந்த ஊடகத்துல இருக்கிற முறிவு சுட்டினையும் கோணத்தினையும் பெருக்கம் அந்த ஊடகத்துல முறிவு சுட்டினையும் கோணத்தினையும் பெருக்கிறதுக்கு சமனா இருக்கும். N1 sin I1 is equal N2 sin I2. இதான் என்ன? சினலின் விதி. இது கோணத்துக்கு எழுதினாங்க. அதே மாதிரி நாங்கள் வேகத்துக்கும் எழுதலாம். N1 V1 is equal N2 V2. அதே மாதிரி அலைநீளத்துக்கும் எழுதலாம். N1 lambda1 is equal N2 lambda2. இது சினல்ஸ் லோ என்னத்துக்கு? வேகத்துக்கு, கோணத்துக்கு, அலைநீளத்துக்கு இப்படி எழுதிக்கொள்ளலாம். ஆனா மீறன் மாறாது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு. இன்னொன்று, இந்த என்னது வேகம் கைக்குள்ள நாங்கள் ஒளியால் அடர்ந்த ஊடகம் அப்படின்னு சொல்றதுதான் அடர்ந்த ஊடகம் சொல்றோம். இப்ப அடர்த்தி கூடினது அல்ல மீனிங். ஒளியால் அடர்ந்த ஊடகம், அதுதான் அடர்ந்த ஊடகம் சொல்றோம். அங்க என்ன மீனிங் என்றா, ஒளி போறதுக்கு வெளிச்சம், ஒளி போறதுக்கு கஷ்டமா இருக்கிற ஊடகம் அடர்ந்த ஊடகம். அப்ப அங்க முறிவு சுட்டி கூட அடர்ந்த ஊடகத்துக்கு. முறிவு சுட்டி கூடைக்குள்ள வேகம் குறையும். முறிவு சுட்டி குறைஞ்சதுக்கு வேகம் கூடும் அப்படின்னு பாக்குறோம். இதனாலதான் நாங்கள் மின்காந்தலைகள் கதைக்குள்ள வெற்றிடத்துல மின்காந்தலைகள் எல்லாமே ஒரே கதியோட இயங்குது. எல்லா மின்காந்தலைகளும் உதாரணத்துக்கு சொன்னா விசிபிள் ரேஸ், எங்களோட விப்ஜியோ, இன்ஃப்ராரெட், அல்ட்ரா வயலட், கேமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், எல்லா அலைகளுமே
வழியில ஒரே கதியோட இயங்குது. ஆனா அந்த மின்காந்தலைகள் வேற ஒரு ஊடகத்துக்கு போயிங்க. வழியில இருந்து கண்ணாடிக்குள்ள போய்க்குள்ள ஒவ்வொரு கதியோட இயங்குது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் முறிவுச்சுட்டி வித்தியாசம். அப்ப அந்த முறிவுச்சுட்டிகள் வித்தியாசம் என்றதால ஒவ்வொரு கதியோட இயங்கும். அப்ப மின்காந்தலைகள் வேற ஒரு ஊடகத்துக்கு போய்க்க வெவ்வேறு கதியோட இயங்கும். அதே நேரம் வழியில இருக்கிற கதியை விட குறைவா இருக்கும் வேற எந்த ஊடகத்துக்குள்ளையும். ஓகேயா? ஞாபகத்துல இருக்கும். இதுல என்னமோ கைக்கு வந்தா. ஓகே, சோ இந்த மின்காந்தலைகளின் கதி, சோ மின்காந்தலைகளுக்கு நாங்கள் V is equal F lambda யூஸ் பண்ணலாமா இருந்தாலும், சோ மின்காந்தலைகளின் கதி மீறணிலையோ அலைநீளத்திலேயோ தங்கி இல்லை. அப்ப என்னத்துல அங்க இருக்கு? அந்த ஊடகத்தின் இயல்புல அங்க இருக்கு. V is equal 1/√of epsilon into mu. அது வழியில என்று கதைக்குள்ள 1/√of epsilon node into mu naught. இது மின் அனுமதி திறன், அது காந்தப்புல ஊடுபுக விடுதன்மை அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? மின்காந்த. இப்ப நான் திருப்பி முறிவுக்குள்ள போனோம்டா, இப்ப இந்த முறிவு கதைக்குள்ள சொன்னாங்கள் உண்மையாளம் தோற்றாளம் அப்படின்னு ஒன்று கதைக்கிறான். இந்த உண்மையாளம் தோற்றாளம் கதைக்குள்ள எப்படி ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்குள்ள பார்க்கக்குள்ள ஒரு பொருள் அது இருக்கிற இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துல இடம்பெயர்ந்து தெரியும். அதுக்குதான் நாங்க என்னன்னு சொல்றோம்? பிம்ப இடப்பெயர்ச்சி. இதுல இருக்கிற பொருள் இன்னொரு இடத்துல தெரியும். நாங்கள் வழியில இருந்து எந்த ஒரு ஊடகத்துக்குள்ள பார்த்தோம் என்றாலும், இந்த பொதுமை பரப்புல இருந்து இருக்கிற ஆழம்தான் உண்மை ஆழம். பொதுமை பரப்புல இருந்து பிம்பத்துக்கு இருக்கிற ஆழம்தான் தோற்ற ஆழம். அப்ப முறிவு சுட்டி என்னன்றது உண்மை ஆழத்தின் கீழ் தோற்றாளம் அப்படின்னு பயன்படுத்திக் கொள்வோம். ஆனா இந்த சாம்பாடு எதுக்கு பயன்படுத்திக் கொள்வோம்? வழியில இருந்து அவதானிக்கிற சந்தர்ப்பத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்திக் கொள்வோம். வழியில இருந்து பார்த்தா மட்டும்தான் அங்க ஒரு எண் தான் இருக்குது. அப்ப அந்த n is equal h/h உண்மையாளத்தின் தோற்றாளம்னு வந்துள்ளோம். அதுக்கு எப்படி பாக்குற சந்தர்ப்பம்? நிலைக்குத்தா மேலே இருந்து பார்க்கிற சந்தர்ப்பத்துக்கு தான் இப்படி நாங்கள் பயன்படுத்தலாம். ஒருத்தன் டவுட் கேட்கிறான், இப்படி வேவ் லென்த் மாறேக்க வீச்சம் மாறுமா? அவன் வீச்சம் என்றது அது இந்த சக்தி மாற்றத்தை தான் பார்க்கணும். சக்தி மாற்றத்தை வச்சு கொண்டுதான் நீ வீச்சத்தை கதைக்கலாம். இப்ப நாங்கள் இந்த சுனாமி அலை கதைக்குள்ள ஆழ்கடல்ல இருந்து கரைக்கு வரைக்குள்ள சுனாமி அலை ஆழ்கடல்ல இருக்கக்குள்ள அங்க இயக்க சக்தி கூட, அழுத்த சக்தி குறைவு. அப்ப ஆழ்கடல்ல இருக்கக்குள்ள அதுக்கு வீச்சம் குறைவா இருக்குது, அலைநீளம் கூடவா இருக்குது. அவ்வளவு அலையும் சின்ன இடத்துல இருக்க நீளம் கூடவா இருக்குது. ஒரு கரைக்கு வரைக்குள்ள அந்த இயக்க சக்தி அவ்வளவும் என்னவா மாத்தப்படுதுங்க? கூடுதலான அழுத்த சக்தியா மாத்தப்படுது. இப்ப இவருக்கு அழுத்த சக்தியை கூட்டணும்னா என்ன செய்யணும்? மேலுக்கு உயரணும். அதனால உயரத்துக்கு கூடுது. அது உயரத்துக்கு கூடுதுன்னா கிட்ட வரணும் மேல. அப்ப என்ன நடக்குது? அலைநீளம் குறையக்குள்ள வீச்சம் கூடுது. இந்த மாதிரி சிச்சுவேஷனை வச்சுக்கொண்டுதான் அந்த அலைநீளத்தையும் வீச்சத்தையும் நாங்கள் பார்க்கணும். ஓகே, சோ சக்தி கூறுற அளவை வச்சுக்கொண்டு நாங்க காட்சி கொள்வோம். ரைட்.
ஓகே, இப்ப இங்க நாங்கள் உண்மையாளம் தோற்றாளம் முறிவிச்சுடி என் சமன் உண்மையாளத்துக்கு தோற்றாளம் என்று வந்து கொண்டுச்சுது. இதை பயன்படுத்துற நேரடியா. அல்லது இதுக்கே இந்த பிம்ப இடப்பெயர்ச்சிக்கு நாங்கள் சமன்பாடை பயன்படுத்தி கொள்ளலாம். என்னண்டு பிம்ப இடப்பெயர்ச்சி சமன் என்னண்டு h இன்டு அதன் உண்மையாளம் h இன்டு 1 மைனஸ் 1 ஓவர் n அப்படி என்று பிம்ப இடப்பெயர்ச்சிக்கு சமன்பாடை பயன்படுத்தி. ஓகே தானே? இது வழியில இருந்து பார்க்க. அல்லது வேற ஒரு ஊடகமா மாறிக்குள்ள இது முதலாவது ஊடகம் இது இரண்டாவது ஊடகம் என்று மாறி இது என்ன முடிவிச்சுட்டு n1 இது என்ன முடிச்சுட்டு n2 வர்ற சந்தர்ப்பத்துல இதே சமன்பாடு என்னென்னு மாறும்? நாங்கள் முதலாம் ஊடகத்திலிருந்து இரண்டாம் ஊடகத்துக்கு பாக்குறோம்னா இந்த சமன்பாடு 1n2 அப்படின்னு மாறும். நீங்க எங்க இருந்து எங்க பாக்குறீங்களோ அதை போட்டீங்கன்னா சரி. ஒன்றுல இருந்து ரெண்டுக்கு பாக்குறீங்களா 1n2, அந்த மாதிரி ரெண்டுக்கு கண்ணை வச்சு ஒன்றுக்குள்ள பாக்குறீங்கன்னா 2n1 உண்மையானதுக்கு தோட்டாலும். அப்பங்க ஒன்றுல இருந்து ரெண்டுக்கு பாய்க்க 1n2 உண்மையானதுக்கு தோட்டாலும். இதுல ஐதான ஊடகத்தில இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு பாக்க இதான வழியில இருந்து பாக்குற சந்தர்ப்பம் வளமையா அந்த பிம்பம் மேல உயர்ந்து தெரியும், கிட்டவா தெரியும். மாறி பாத்தீங்களா அடர்ந்த ஊடகத்தில இருந்து ஐதான ஊடகத்துக்கு பாத்தீங்களா பிம்பம் தூரத்துல தெரியும். இதுக்கு எதிர்மாறு. இது கட்டாய ஞாபகத்தில் இருக்குமே எங்களுக்கு. இதுக்கு எதிர்மாறானது. ஓகே தானே? அதே இந்த சமன்பாடு எப்படி மாறும்? இதுக்கே இதுல 1n2 மாறும். என்ன ஒரு ஊடகத்தில இருந்து இன்னொரு பாய்க்க பிம்பட பேச்சியும் எழுதலாம், இப்படி மாறிக்கும். ஓகே தானே? இப்ப இந்த பிம்ப இடப்பெயர்ச்சிக்கு நாங்கள் இப்படியும் பாக்குறோம். எப்படி சொன்னாங்கள்? மேலே இருந்து அவதானிக்கைக்குள்ள ஒரு பொருள் இயங்குற சந்தர்ப்பத்தை கருதினோம்னா, இப்ப மீன் மேல் நோக்கி இயங்குது, உண்மை வேகம் v ஆகும். அந்த மீன் எனக்கு தோன்ற வேகம் இயங்குற மாதிரி தோற்ற வேகம் v ஆகும், சிம்பிள் v ஆகும் இருந்தால் இங்கேயும் வழியில இருந்து இன்னொரு ஊடகத்துக்குள்ள பாக்கைக்குள்ள நீருக்குள்ள பாக்க முறிவி சுட்டி எண் வந்து உண்மை வேகத்தின் கீழ் தோற்ற வேகம் அப்படின்னு நாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். முறிவி சுட்டி எண் சமன் உண்மை வேகத்தின் கீழ் தோற்ற வேகம் அப்படின்னு வந்து கொள்ளும். ஓகேயா? இப்படியும் நாங்கள் வேகத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், உண்மை வேகம் தோற்ற வேகத்துக்கு. இப்ப வேற வேற ஊடகம் அதே மாதிரி 1n2 அப்படின்னு பயன்படுத்திக் கொள்ளுங்க. இது இந்த பிம்ப இடப்பெயர்ச்சிகளை வச்சு பாக்குறது. இதுல இப்ப இப்படி இருந்துச்சுண்டா, ரெண்டு ஊடகம் இருந்துச்சுண்டா, இதுண்ட தடிப்பு h1 முறிவிச்சுட்டி n1, இதுண்ட தடிப்பு h2 முறிவிச்சுட்டி n2. இதுல ஒரு பொருள் இருக்குது, இதை நீங்க மேல இருந்து பாக்குறீங்க. இப்ப ரெண்டு ஊடகத்தாலையும் பிம்ப இடப்பெயர்ச்சி வரும். அப்ப மொத்தமா வர்ற பிம்ப இடப்பெயர்ச்சி என்றது ஒவ்வொரு ஊடகத்தாலையும் வர்ற பிம்ப இடப்பெயர்ச்சிகள் என்ற கூட்டுத்தொகையா இருக்கும். அப்ப மொத்த பிம்ப இடப்பெயர்ச்சி d சமன் d1 பிளஸ் d2 வரும் ஒவ்வொரு ஊடகத்தால. இந்த ஊடகத்தால வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா h1 into 1 minus 1 over n1 பிளஸ் இதுக்கு h2 into 1 minus 1 over n2. அப்படி ஒவ்வொரு ஊடகத்தாலையும் வர்ற இடப்பெயர்ச்சிகள் என்ற கூட்டுத்தொகையா இருக்கும் மொத்த பிம்ப இடப்பெயர்ச்சி. ஓகே தானே? எத்தனை ஊடகம் இருந்தாலும் அத்தனை ஊடகத்துக்கு நீங்க இதே மாதிரி எழுதி கொள்ளலாம். இதுல முக்கியமான ஒன்று காய்ச்சல் பண்ணாங்க. என்னண்டு இப்படி ஒண்ணு காய்ச்சிருப்பாங்க. ஒரு கண்ணாடி குட்டி, இந்த கண்ணாடி குட்டிக்கு நீங்க மேல இருந்து பாக்கக்குள்ள இதுல இருக்கிற ஒரு பொருள் இங்கனேக்கு இடம்பெயர்ந்து தெரியுது என்றால் இதுகின்ற பிம்ப இடப்பெயர்ச்சி d என்றால்
அதே கண்ணாடி குட்டிக்கு இங்க பொருள் இருந்துச்சுண்டா அதுகின்ற பிம்பட பேச்சியும் என்னவா இருக்கும்? அதே டியா தான் இருக்கு. ரெண்டும் ஒரே கண்ணாடி குட்டி, ஒரே அளவு. அது அடியில இருக்கிறத பார்த்தா என்ன, அடிக்கு கீழே எங்க இருக்கிறத பார்த்தா என்ன, பிம்பட பேச்சு ஒரே அளவானதாக இருக்கும். ஓகே தானே? ரெண்டு சந்தர்ப்பத்துக்குமே பிம்பட பேச்சு சமம். ஆனா இடையில இதுக்குள்ள ஒரு பொருள் இருக்குமா இருந்தா பிம்பட பேச்சு வரும். இப்ப இதுக்குள்ள ஒரு பொருள் இருக்குமா இருந்தா இதுகின்ற பிம்பட பேச்சு குறையும். இதுல இருக்கிறத விட குறைவா இருக்கும் பிம்பட பேச்சு. ஏன்? உண்மையாலும் குறையுதல்லோ, அப்ப பிம்பட பேச்சு குறை. இந்த சந்தர்ப்பம் நாங்கள் கதைச்சிருப்போம். இது ஓகே தானே? ரைட். ஓகே. இதுல இப்ப இந்த பிம்பட பேச்சு நான் இப்படி ஒன்று கதைச்சிருப்பான். இந்த இடத்துல தளவாடி போடப்பட்டிருந்தால் இதுக்கு பிம்பட பேச்சு பார்க்க இதுல ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருளுக்கு பிம்பங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப ரெண்டு விதமான பிம்பம் உருவாகும். எப்படி? ஒன்று இதுல தெரிச்சு போயக்குள்ள இவருக்கு இதுல ஒரு பிம்பம் உருவாகும். அப்ப இங்க ஒரு பிம்பம் தெரிய போது என்ன, தெரிச்சு போற கதிரால. பிறகு முறிஞ்சு போற கதிரால ஒரு பிம்பம் தெரியும். அது எப்படி? இது இங்க இருந்தால் இது இந்த தளவாடின் தோற்ற பிம்பம் இங்க இருக்கிறதா கருதி இந்த பொருளுக்கு பிம்பம் பொருள் தூரம் சம பிம்ப தூரத்துல இருக்கிறதா கருதி இன்னொரு பிம்பம் வந்தோம். நடக்கும். இது இப்படி வந்து முறிவடைஞ்சு வெளியால போய்க்குள்ள இந்த பிம்பம் இங்க இருக்கிற மாதிரி தெரியும். அது நீங்கள் இப்படி இதை நேரம் நீட்டினீங்கன்னா இந்த தளவாடி இங்கனேக்கு உயர்ந்திருக்கிறதாகவும் அதாவது இந்த தளவாடி இந்த தோற்ற பிம்பம் இங்கே இருக்க இந்த தோற்ற பிம்பத்துக்கு இது பொருள் தூரம், இது பிம்ப தூரமா வரதுக்குதான் இன்னொரு இடத்துல பிம்பம் வந்தோம். இது கேள்வி செய்யக்குள்ள இருந்தது பார்த்து கொள்வீங்க. இப்படி ரெண்டு சந்தர்ப்பத்துல ரெண்டு பிம்பம் உருவாகும். அந்த ரெண்டு பிம்பத்தின் நிலையையும் கண்டுகொள்வீங்க. நீங்க இந்த பிம்பத்தின் நிலையை காண்றதுக்கு என்ன செய்வீங்க? இந்த தளவாடியின் தோற்ற பிம்பம் இங்கே இருக்கிறதாவும் இந்த தளவாடிக்கு இது பொருள், இது பிம்பம். முதல்ல இது தளவாடி, இது பிம்பம், இது பொருள், இது பிம்பம். முதல்ல தனிப்பட்ட அடுத்ததுக்கு இப்படி வந்து இப்படி போகுது. அப்ப இது இந்த தோற்ற பிம்பம் இங்கே இருக்கு. இது உண்மையாலும் இது தோற்றாலம். அந்த தோற்ற பிம்பம் இருக்கிற இடத்துல இவர் அவருக்கு பொருளும் இவர் பிம்பமா வந்துள்ளோம். அதை வச்சுக்கொண்டு இந்த ரெண்டு பிம்பங்களையும் பிம்பங்களுக்கு இடப்பட்ட தூரங்களை கண்டுகொண்டோம். ஓகே, இப்படி நாங்கள் கதைச்சிருக்கோம். இப்ப இதிலிருந்து அப்பால் பட்டு போனோம்னா அரியம். முறிவில இருந்து நாங்கள் அடுத்தது காய்ச்சோம்னா அரியம். இந்த அரியம் கதைக்குள்ள அரியத்துல இந்த ஒரு கதிர் வந்து பட்டு முறிஞ்சு இன்னொரு முகத்துக்குள்ள வெளியால போகுது. இப்படி போற சந்தர்ப்பத்துல இது படுகதிர், இது முறிகதிர், இது வெளிப்படுகதிர். படுகதிர் செவ்வனோடு அமைக்கிற கோணம் படுகோணம் I1 என்றும், வெளிப்படுகதிர் அமைக்கிற கோணம் வெளிப்படு கோணம் அப்படின்னு குறிச்சுக்கணும். இப்ப இந்த படுகதிர் வந்து படுற முகத்துக்கு நாங்கள் முதலாம் முகம் என்றும், வெளிப்படுகதிர் போற முகத்துக்கு இரண்டாம் முகம் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். அந்த முதலாம் முகத்துக்கும் இரண்டாம் முகத்துக்கும் இடையில இருக்கிற கோணம் தான் அரிய கோணம். இந்த கோணம் அரிய கோணம். இப்ப நான் கீர்ண மாதிரி ஒளிக்கதிர் போகணுமா இருந்தால் இந்த அரிய கோணம் அவதி கோணத்தை விட, அவதி கோணத்தின் 2 மடங்கை விட குறைவாய் இருக்கணும்
அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்ப நாங்கள் அவதி கோணத்தை கதைக்கணும். அரிய கோணம் அவதி கோணத்தை விட 2 மடங்கை விட குறைவா இருந்தா தான் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல ஒளிக்கதிர் போகும். ரைட். அப்ப இந்த அவதி கோணத்தை காய்ச்சிட்டு வந்துடுவோம். அவதி கோணம் என்றது என்ன சாமான்? அடர்ந்த ஊடகத்தில இருந்து ஐதான ஊடகத்துக்கு கதிர் போய்க்குள்ள செவ்வன விலத்தி முறியும். நீங்கள் இந்த படுகோணத்தை கூட்டினா முறிகோணம் கூடி ஒரு நிலையில பொதுமை பரப்ப மருவி கொண்டு போகும். இந்த நிலையை நாங்கள் என்னன்னு சொல்றோம்? அவதி நிலை. இந்த அவதி நிலையில இருக்கிற படுகோணம் அவதி கோணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அவதி நிலையில இருக்கிற படுகோணம் அவதி கோணம். இந்த அவதி கோணம் கண்ணாடி வழியா இருந்தால் கண்ணாடி வழிக்குரிய அவதி கோணம் என்ன? 41 பாகை 48 கலை ஞாபகத்தில் இருக்கணும். கண்ணாடி வழிக்குரிய அவதி கோணம் 41 பாகை 48 கலை. நீர் வழிக்குரிய அவதி கோணம் என்ன? நீர் வழிக்குரிய அவதி கோணம் என்ன? 48 பாகை 35 கலை. சரியா நான் சொல்றது? 48 பாகை 35 கலை. இதுவே நீர் வழியா இருந்தால், நீர் கண்ணாடியா இருந்தால், நீர் கண்ணாடிக்கு அவதி கோணம் 62 பாகை சம்திங், 62 பாகை 48 கலை அப்படின்னு சம்திங் வரும். அது தேவையில்லை எனக்கு பெருமானம். கிட்டத்தட்ட 60 விட பெருசு அப்படின்னு தெரியும். ஓகே தானே? இது தெரிஞ்சிருக்கணும். இது அவதி கோணம். இந்த அவதி கோணம் கதைக்குள்ள நாங்க மெயினா இந்த செங்கோண அரியத்தை கதைக்கிறோம். செங்கோண அரியத்துல ஒரு கதிர் இப்படி செங்குத்தாப்பட்டா இதுல போய் படம். இது இரு சமபக்க செங்கோண அரியமா இருந்தால் கதிர் செங்குத்தா போய் படுறது திருப்பி செங்குத்தா வெளியால போகும். அப்போ ஒரு ஒளிக்கதிரை நீங்கள் செங்குத்தா திருப்பி அனுப்பணுமாக இருந்தால் உங்களுக்கு தேவையான உபகரணம் எது? செங்கோண அரியம் அல்லது தளவாடி. நீங்க ஒரு தளவாடி எப்படி வச்சு போட்டு 45 பாகை கோணத்துல அங்க கொண்டு கதிரப்பட விட்டாலும் அது என்ன செய்யும்? செங்குத்தா போகும். அப்ப நீங்கள் ஒரு ஒளிக்கதிரை நீங்க செங்குத்தா அனுப்பணுமா இருந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவை? ஒளியியல் மூலகம், செங்கோண அரியம் தேவை அல்லது ஒரு தளவாடி தேவை. என்ன கோணத்துல இருக்கணும்? 45 பாகையில தளவாடியை வைக்கணும். அல்ல செங்கோண அரியம் என்றா இரு சமபக்க செங்கோண அரியம் இருக்கணும். இதுல விலகல் கோணம் அப்படி என்ன கதைக்கிறோம்? இப்படி போக வேண்டியது இவ்வளவு கோணம் திரும்பி போகுது. அப்ப விலகல் கோணம் 90 பாகை. இதுவே இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி? செங்கோண அரியத்துல இந்த பக்கத்துக்கு செம்பக்கத்துக்கு செங்குத்தா கதிர் வந்து பட்டா இப்பவும் என்ன நடக்கும்? இது இரு சமபக்க செங்கோண அரியமா இருந்தால் 45 பாகையில இங்க போய் திருப்பி இப்படி போகும். அப்ப இந்த இடத்துல வந்தது அப்படியே திரும்பி போகுது. அப்ப இதுல விலகல் கோணம் 180 பாகை அப்படின்னு வந்துடும். ஓகே, ரைட். இதை விட நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பமும் பார்த்து நாங்கள் இரு சமபக்க செங்கோண அரியம் இப்படி இருக்கைக்குள்ள இரு சமபக்க செங்கோண அரியம் இப்படி இருக்கே இப்படி ஒரு கதிர் வந்து பட்டால் இது இதுல பட்டு இப்படி போகும். இதுல இப்படி வந்தது இப்படி வந்து இப்படி போய் இப்படி போகும். இதுல இன்னொரு கதிர்க்கு இருந்தீங்கள் என்றால் அது கட்டாயம் எப்படி வரும்? சமாந்தரமா போகும். அப்படி போகைக்குள்ள இந்த அகலம் இந்த அகலத்துக்கு சமம். ஆனா உண்ட கவனிக்கணும், இங்க ஒற்றை கதிர் ஒற்றை அம்புக்குறி மேலால போகுது, இங்க கீழால போகும்.
இங்க ரெட்டை அம்புக்குறி கீழே போகுது, அங்க மேலால போகும். ஆனா சமாந்தரமா போகும். இங்க சமாந்தரமா வர்றது அங்க சமாந்தரமா போகும். ஆனா எப்ப இந்த அடிக்கு கிட்டவா படைக்குதா, இதே சமாந்தர கதிர் அடிக்கு மேலேயா பட்டா என்ன நடக்கும்? இப்படி பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? இப்படியே போய் இப்படி போய், அப்ப அங்கேயும் சமாந்தரமா தான் போகும். ஆனா இப்படி போகும். அது எல்லா அரியத்துக்குமே இப்படிதான். இப்படி இப்படி வர்றது இப்படி. அப்ப கீழுக்கா படுறது மட்டும்தான் இதுல போய் பட்டு முழு தெரிப்படைஞ்சு அங்கால போகும். அப்ப இது கீழுக்கா வர்ற சந்தர்ப்பத்துக்கு தான் இப்படி வந்து கொள்ளும். அப்ப இரு சமபக்க செங்கோண அரியங்கள் இப்படி இருக்குது. இந்த இடத்துல விலகல் கோணம் என்ன? இது ஓகே இல்ல? ஓகே. சோ இந்த அவதி கோணம் கதைக்குள்ள அடர்ந்த ஊடகத்தில இருந்து ஐதான ஊடகத்துக்கு போயக்குள்ள முழுவுத்தறி படை இல்லையா? இப்படி முழுவுத்தறி படையைக்குள்ளதான் விலகல் கோணம் உயர்வா இருக்க போகுது. ஏன் முறிவடையைக்குள்ள ஒரு கதிர் முறிவடையைக்குள்ள விலகல் கோணம் இவ்வளவுதான். விலகல் கோணம் முழுவுத்தறி படையைக்கு விலகல் கோணம் இவ்வளவு. ஆனாலும் முழுவுத்தறி படையைக்குள்ள கட்டாயம் மேக்சிமம் சொல்லல. அதே இந்த கோணம் கூடுற சந்தர்ப்பத்துல விலகல் கோணம் இன்னும் குறைஞ்சு கொண்டு வருவார். அப்ப எந்த சந்தர்ப்பத்துல விலகல் கோணம் கூட என்று கேட்டீங்கன்னா அவதி முழுவுத்தறி படைகிற சந்தர்ப்பம். ஏன்னா அவதி முழுவுத்தறி பண்ணா அவதி கோணத்திலேயே முழுவுத்தறி படைகிற சந்தர்ப்பத்தில்தான் விலகல் கோணம் உயர்வாக இருக்கும். இது அவதி இந்த முறிவு தரிப்பு நிகழைக்க ஒரு ஊடகத்தில இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒளிக்கதிர் விலகல் கோணம் உயர்வா இருக்கிற சந்தர்ப்பம் எப்ப? அவதி கோணமா இருக்கிற சந்தர்ப்பம். இது ஓகேதானே? இதுல இந்த அவதி முழு தரிப்பு நிகழ்றதுக்கு ரெண்டு நிபந்தனை கேட்டா அந்த ரெண்டும் சொல்லணும். என்னண்டு? ஒன்று அடர்ந்த ஊடகத்தில இருந்து ஐதான ஊடகத்துக்கு போகணும் ஒளிக்கதிர். இன்னொன்று படுகோணம் அவதி கோணத்தை விட கூடினாத்தான் முழு உட்தரிப்படையும். அப்ப அந்த கண்டிஷன் ஞாபகத்துல இருக்கணும். ஓகே தானே? இது அவதி கோணமும் முழு உட்தரிப்பும். இப்ப இந்த அரியம் கதைக்குள்ள நான் இப்ப என்ன சொன்னேன்? ஒரு ஒளிக்கதிர் இப்படி வந்து பட்டு இங்க போய்க்குள்ள படுகதிர் முறிகதிர் வெளிப்படுகதிர். இது முதலாம் ஊடகம், இது இரண்டாம் ஊடகம். படுகோணம் வெளிப்படு கோணம், இது அரிய கோணம். ஒரு கதிர் இப்படி போகணுமா இருந்தால் கட்டாயம் இந்த அரிய கோணம் எப்படி இருக்கணும்? விலகல் அவதி கோணத்தின் 2 மடங்கை விட குறைவா இருக்கும். அப்ப இந்த அவதி முழுவத்தரிப்பால இந்த பிராக்டிகல் செய்யக்குள்ள இழிவில்லா கோணம் பிராக்டிகல் செய்யக்குள்ள நாங்கள் எடுக்கிற அரியம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அந்த அரிய கோணம் 2C விட குறைவா இருக்கிற கண்டுபிடிக்கணும். எடுத்துதான் நாங்கள் பிராக்டிகல் செய்யணும். ஓகே தானே? ரைட். இப்ப இதுல இந்த கதிருக்கு விலகல் கோணம் கேட்கிறோம். இப்படி போக வேண்டிய கதிர் இப்படி போகுதுண்டா இது விலகல் கோணம். இந்த விலகல் கோணத்துக்கு நாங்கள் சமன்பாடு சொல்றோம். D சமன் I1 plus I2 minus அரியத்தில விலகல் கோணத்துக்கு D சமன் I1 plus I2 minus A. இப்படி வந்தது. I1 plus I2 minus A வந்து வரும். இதுல இந்த கோணம் இருக்குல்ல, இது முதலாம் முகத்துக்குரிய முறிகோணம். இந்த R2 இருக்குல்ல, இரண்டாம் முகத்துக்குரிய படுகோணம். இதான் படுகிறது இரண்டாம் முகம். இந்த R1ஐயும் R2ஐயும் கூட்டினா அது என்னத்துக்கு சமன்? ஏக்கு சமன். ஏன் இது 90, இது 92. இந்த நேர்பக்கல் வட்ட நேர்பக்கல். வட்ட நேர்பக்கல்ல புறக்கோணம் அகத்தி எதிர்கோணத்துக்கு சமன்.
அப்ப இது ஏ இந்த ஏக்கு சமன். இனி இந்த முக்கோணத்தை பொறுத்த மட்டும் இல்ல, புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களையும் கூடுதல் சமன். ஏ சமன் R1 பிளஸ் R2 வைப்போம். இது ஓகே தானே? ரைட். சோ இப்படி விலகல் கோணத்துக்கு நாங்க சமன்பாடு பாக்குறோம். அது நீங்க இந்த இடத்துல முறிவு சுட்டியல போட்டு விலகல் கோணத்தை கண்டுகொள்வீங்க. ரைட். இதுல இழிவு விலகல் நிலைக்கு இழிவு விலகல் நிலையை கருதினீங்கள் என்றால் எப்படி ஒரு கதிர் வந்து இதுல பட்டிங்களை போயிருக்க இழிவு விலகல் நிலையாயிருந்தால் இந்த படுகோணமும் வெளிப்படு கோணமும் சமனாயிருக்கும். இப்ப இழிவு விலகல் இப்ப இந்த படுகோணம் வெளிப்படு கோணத்துக்கு சமனண்டா இந்த முதலாம் முகத்தில முறிகோணமும் இரண்டாம் முகத்துக்குரிய படுகோணமும் சமனா இருக்கும். இது ரெண்டும் சமன் என்றால் இது ரெண்டும் சமனா இருக்கும். அப்ப R ரெண்டு சமனா இருந்தா 2R is equal A என்று வந்து இழிவு விலகல் நிலை. ரைட். சோ இந்த இடத்துல நாங்கள் இழிவு விலகல் கோணம் இந்த கோணத்துக்கு கேபிட்டல் டி என்று குறிக்கிறோம். அது இழிவு விலகல் கோணம். அந்த இழிவு விலகல் கோணம் என்னென்று வரும் 2i minus a n i1 plus i2 minus a இல்ல i1 i2 சமன். அப்ப i என்றா அது 2i minus a என்ன வந்து இழிவு விலகல் கோணத்துக்குரிய சமன்பாடு. ஓகே. பிறகு இந்த இழிவு விலகல் கோணத்துக்கும் இது இந்த முறிவு சுட்டிக்கும் ஒரு சமன்பாடு படிச்சிருப்பேன் நாங்கள். என்னன்னு பாப்போம். n is equal sin a plus d by 2 sin a by 2. இழிவு விலகல் கோணத்துக்கும் முறிவு சுட்டிக்கும் இப்படி ஒரு சமன்பாடு வந்துடும். ஓகே ரைட். ஓகே என்ன இது நான் காய்ச்சிட்டே போறேன். ஒருத்தர் ஒண்ணு கேட்கல. டேய் ஞாபகம் வருதோ இல்ல விஷயமும் இல்லையோ தெரியாது. ஒருத்தன் என்ன கேட்கிறான். சோ முதலாம் முகத்தில படும் கதிர் மேலிருந்து பட்டா எப்படி இழிவு விலகல் அடையும்? அவன் மேல இருந்து பட்டா பிறகு அது இந்த பக்கத்துக்கு தான் இழிவு விலகல் அடையும். நீ இப்படித்தானே கேட்கிற. இப்படி பட்டா இப்படித்தான் இழிவு விலகல். அப்பைக்கு அறிய கோணம் இதா மாறு. ஓகே. சோ வேற வேற கண்டிஷன் வரைக்கும் அது நாங்கள் பாக்குற இந்த கண்டிஷனுக்குள்ள வராது. நிலை குத்து இல்ல. நீ இப்ப நிலை குத்து இல்ல. இப்ப இதுக்குள்ள எங்க இருந்தாலும் இப்படித்தானே வரும். இதுக்குள்ள இப்படி வந்தாலும் இப்படித்தான் வரப்போகுது. இந்த செவ்வனை தாண்டி இப்படி வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இப்படி வந்துச்சுன்னா செவ்வனை தாண்டி இங்கால வந்துட்டா கதிர் இங்கால வந்துடும். இங்கால வந்தது என்ன செய்யும்? இந்த கதிர் வந்து பட்டுச்சுன்னா இதெல்லாம் போகும். அங்க போய் படுறதுக்கு சான்ஸ் இல்ல. அங்க போய் படுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னா அது வேற கண்டிஷன். அது இழிவு விலகல்னு கேட்க மாட்டான். அந்த கண்டிஷன் அப்படி. இப்ப நீ இங்க வந்து இங்கேயோ எங்கேயோ நேரம் இப்படி வந்து படுதுன்னா அது சில வேளை இப்படி முறிஞ்சு இங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுல பேருந்து செவ்வனை கீறி அதுல இருந்து என்ன செய்யணும்? செவ்வனை விலத்தி போகணும். அப்படி என்று ஏதோ வித்தியாசமா போகணும். அது இந்த கண்டிஷன் இழிவு விலகல் கதையெல்லாம் அங்க கதை கேளாது. அது விதிவிலக்கான வித்தியாசமான கண். அப்ப அந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும்? அத ஒவ்வொரு கோணத்தை கண்டு அந்த தரவுக்கு ஏற்ற மாதிரி தான் கேள்வி செய்யணும்னு போவோம். ஓகே. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி படத்தை கழிக்கணும்னு போவோம். ரைட். ஓகே சரி. வாட்ஸ்அப்பை செக் பண்ண சொல்றேன். ஓகே நான் பார்த்துட்டு கேட்கிறேன். இப்ப
ஓகே, இது அரியம். இந்த நாங்க வேற என்ன வைக்கணும் அரியத்துல? இந்த இதே அரியத்துல அரியம் வழியறியமா இருந்துச்சுன்னா, இந்த அரியம் வழியறியமா இருந்துச்சுன்னா இங்க இருந்து போற கதிர் இப்ப என்ன செய்யும்? வளமே செவ்வனை நோக்கி முடிஞ்சது. இப்ப செவ்வனை விலத்தி இங்க அளவு போயிடுவார். இப்படி போக வேண்டியது இப்படி போகும். அது விரிவுல மாதிரி இப்படி முறைஞ்சு இன்னும் அங்கால முறைஞ்சு போவார். இப்படி போகும். இப்ப வழி அறியமா இருந்தா, அதாவது வெளியால கண்ணாடியும் உள்ளுக்கு வழியும் இருந்தா இப்படி போறது முதல்ல நடந்தது. இப்படி போய் இங்க வந்தது, குவிவு இல்லமாகுது. இப்ப என்ன நடக்குமெண்டா இப்படி போறது இப்படி போய் இப்படி போகும், விரிவில்ல போல போகும். அப்ப மாறி நடக்கும். இந்த இடத்துலயும் இங்க ரெண்டு கோணம் இருக்கு, R1 R2. இந்த R1 பிளஸ் R2 என்னத்துக்கு சமனா இருக்கும்? ஏக்கு சமனா இருக்குமே. இந்த செவ்வனை இங்க ஒண்ணு இது வட்ட நாட்பாக்காது. அப்ப இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமம். அப்ப வழி அறியமோ கண்ணாடி அறியமோ ரெண்டுக்குமே R1 பிளஸ் R2 இஸ் ஈக்குவல் ஏன்றது உண்மை. ஆனா விலகல் கோணத்துக்குரிய சமன்பாடு மட்டும் மாறிடும். ஆனா அது பாடமாக்கி வச்சிருக்க தேவையில்லை. எப்படி வரும்? A மைனஸ் I1 மைனஸ் I2 அப்படின்னு வந்து அது அப்படியே தலையெல்லாம் மாற்றுங்க. அப்ப அது வலிமையா செய்யறது போல செய்ய கேட்டா செய்வோமே தவிர இது பாடமாக்கி இருக்க தேவையில்லை. ஆனா எல்லாத்துக்குமே A இஸ் ஈக்குவல் R1 பிளஸ் R2 என்றது நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப இங்க இழிவிலர் கோணம் எழுதிக்க A மைனஸ் 2I அப்படின்னு வந்துடும். ஓகே தானே? A மைனஸ் 2Y அப்படின்னு. இப்ப இது வழி அறியல். இதுலயும் கேள்வி வந்து செய்யணும். இதை விட இந்த சிறு கோண அரியங்கள் அப்படின்னு ஒன்று நாங்கள் பார்த்தோம். என்ன சிறு கோண அரியங்கள்? அரிய கோணம் சின்னனாயிருந்தால் அது சிறு கோண அரியம். அரிய கோணம் 10 பாகையை விட சின்னனா இருக்கேக்குள்ளதான் அத சிறு கோண அரியம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் இல்லையா? இந்த சிறு கோண அரியத்துல ஒளிக்கதிர் வந்து பட்டுச்சேண்டா சின்ன படுகோணத்துல வடவனும் கதிர். இப்ப இந்த இதுக்கு பெரிய படுகோணம் பட்டா வேற கதை. இந்த படுகோணம் சின்னனா இருக்கேக்குள்ள கதிர் அதே மாதிரி முறிஞ்சு போகும். அப்ப படுகோணமும் சின்னனா இருக்கும், வெளிப்படுகோணமும் சின்னனா இருக்கும். படுகோணமும் சின்ன, வெளிப்படுகோணமும் சின்ன, சிறிய கோணங்கள். அந்த சந்தர்ப்பத்துல விலகல் கோணம் D வந்து n-1 into A என்று வந்து வரும். அப்ப அந்த விலகல் கோணம் என்னத்துல தங்கி இல்ல? படுகோணத்திலேயோ வெளிப்படு கோணத்திலேயோ தங்கி இல்லை. இப்ப நீங்க இப்படி கேட்க கூடாது, சார் சிறு கோண அரியத்துல ஒரு கதிர் வந்து 30 பாயில படுது சார் அப்படின்னா அதுக்கு படமே மாறிடும். எப்படி? இங்க இருந்து வந்து பட்டது 30ல பட்டது இங்க எனக்கு எப்படி போனோம்னா செவ்வன் படமை இதெல்லாம் மாறிடும், பழமைக்கு மாறா. இந்த கோணம் சின்ன நெல்லோ, அப்ப இதுவும் சின்னன். இப்ப இது 5 பாயின்னு வைப்பான், இது 30க்கு இதுல ஒரு 20 பாய் வருதுன்னு வைப்பான். அப்ப இது 75. 75 80 இது 90 விட கூட. அப்ப இங்க செவ்வன் இதுக்குள்ள வந்துடும். செவ்வன் இதுக்குள்ள வந்தோன்னா கதிர் இப்படி போயிடும். அப்ப வளமைக்கு மாறான படமா வந்துடும். அரிய எப்ப படுகோணம் கூடைக அதுக்கு போய் இந்த சமன்பாடு பயன்படுத்தலாமோ? நாங்கள் இப்படி வர்ற சந்தர்ப்பத்தை இது பயன்படுத்தணும்டா இந்த படுகோணம் வெளிப்படுகோணம் என்னவா இருக்கணும்? சின்னனா இருக்கும். படுகோணமும் சின்ன, வெளிப்படுகோணமும் சின்ன. அந்த சந்தர்ப்பத்துக்கு தான் இதை பயன்படுத்தலாம். சோ மற்ற சந்தர்ப்பங்கள் கேள்வியா தான் நாங்க செய்யலாம். ஓகே, அந்த கதிரின் பாதை மாறிடும், வேற மாதிரி.
விளங்குதானே? இது சிறுகோண அரியங்கள். அதுக்கு அதுலயும் இந்த சமன்பாடு என்னத்துக்கு உண்மை? கண்ணாடி அரியமா இருக்கும். வழி அரியமா இருந்தா நீங்க நேரதான் செய்யணும். அது நேர செய்யறதுக்கு நான் கேள்வி செய்திருப்பேன். எப்படி? இப்ப இது 2 பாகை. இது என்ன முருகச்சுட்டி 1.5 இப்படி செங்குத்தா வருது கதிர். இது இந்த விலகல் கோணம் என்னன்னு கேட்டா இந்த இப்படி வர்றது. இப்படி போக வேண்டிய செவனை விலத்தி முறை மாறி வழி அறியம்னா செவனை நோக்கி முறையும். இப்ப இதுல என்ன செய்வீங்க? இந்த வெளிப்படு கோணத்தை கண்டுபிடிப்பாங்க. எப்படி? இது 2 இது 88. அப்ப இது 2 பாகை. அப்ப இதுல சிரல் ஸ்லோவா போட்டோம்னா என்ன வரும்? 1.5 sin 2 பாகை சமன் sin I. அப்ப 2 பக்கம் நான் சைனை விட்டுறேன்டா 1.5 2 சமன் I. அப்ப I சமன் 3 பாகை. அவ்வளவும் 3 பாகை. இது 2 இது 2. அப்ப இந்த மிச்சம் எவ்வளவு? 1 பாகை. சோ விலகல் கோணம் 1 பாகை அப்படின்னு வந்தோம். அப்படி சமன்பாடு இல்லாமல் நேரடியா நாங்கள் செய்ய தெரிஞ்சிருக்கணும். ரைட். சோ நான் அடுத்ததுக்குள்ள மூவ் பண்றேன். இது அறியம். நான் இதுல பிராக்டிகலா கிடைக்கல. நாங்கள போறேன். என்னது? கருவியலுக்குள்ள போறேன். ஓகே. சோ பிராக்டிகல் திருசியமான பிராக்டிகல் நாங்கள் கேள்வியில செய்தாங்கள் தானே? என்ன? அதுக்கு அடுத்ததுக்குள்ள போறேன். என்ன சாமான் அடுத்தது? இந்த வில்லைகள். நாங்கள் வில்லைகளை பார்த்தா வில்லைகள்ல என்ன சொல்றோம்? ஒரு குவிவு வில்லை. ஒரு குவிவு வில்லையில எஃப்ல இருந்து இது 2F. இந்த சமாந்தரமா போற கதிர் ஒரு குவிவு வில்லைக்கு சமாந்தரமா போற கதிர் அது இந்த குவியத்துல குவியும். சமாந்தரமா போற கதிர் அது இந்த குவியத்துல குவியும். இன்னொரு சந்தர்ப்பம் கேட்கலாம். அதே குவிவு வில்லைக்கு குவியத்தில இருந்து போற கதிர் சமாந்தரமா போகும். அது என்ன எதிர்மாறு? ரெண்டு சமாந்தரமா போறது குவியத்திட்ட போகும், மாறி குவியத்தில இருந்து போறது சமாந்தரமா போகும். இதே இது விரிவில்லைக்கு காய்ச்சமெண்டா சமாந்தரமா போறது குவியத்துல இருந்து போற மாதிரி போகும், விரிஞ்சு போகும். சோ இன்னொரு சந்தர்ப்பம் காய்ச்சமெண்டா குவியத்தை நோக்கி போற கதிர் குவியத்தை நோக்கி போற கதிர் சமாந்தரமா போகும். ஓகே, ஸ்ரீ ஞாபகத்துல இருக்கணும். சமாந்தரமா போறது விரிஞ்சு போகும், இங்க குவியத்தை நோக்கி போறது சமாந்தரமா போகும். இது ஓகே தானே? ரைட். இது முக்கியமானது. அடுத்து இப்ப இப்படி ஒன்று கேட்கிறேன். எப்படி ஒன்று? இந்த குவிவு வில்லைக்கு குவிவு வில்லையில இது குவியம், இது 2F. நாங்கள் முடிவிலியில ஒரு பொருளை வச்சோம்டா அது இந்த பிம்பம் வச்ச தலைமை குவியத்துல வந்துவல்ல. சோ முடிவிலியில ஒன்று ஒரு பொருளை வச்சா குவியத்துல வந்துவல்ல. அப்ப நான் முடிவிலியில ஓவன்டா பிம்பம் I1 Fல வரும். பிறகு 2Fக்கு அப்பால கொண்டு ஒரு பொருளை வச்சேன்டா அது எங்க வரும்? Fக்கும் 2Fக்கும் இடையில வரும், உரிச்சிருத்த பிம்பமா வரும். பிறகு 2Fல கொண்டு பொருளை வச்சேன்டா அது 2Fலயே வரும், அதே அளவான பிம்பம். Fக்கும் 2Fக்கும் இடையில வச்சேன்டா அது 2Fக்கு அப்பால வரும், உருப்பெருத்த பிம்பம். Fல வச்சேன்டால் அது எங்க வரும்? இன்ஃபினிட்டில வரும். Fக்குள்ள வச்சேன்டா அது இந்த பிம்பம் அதுக்கு பின்னால வரும். இப்படி நாங்க பாக்குறோம்.
இதை சொல்லிங்க நான் இப்படி சொல்லியிருப்பேன். எப்படி இந்த பொருளை வில்லைய நோக்கி நகர்த்தினமெண்டா எஃப் வரைக்கும் பொருளை வில்லைய நோக்கி நகர்த்தினமெண்டா பிம்பம் வில்லைய விலத்தி போகும், அதே நேரம் உருப்பெருத்து கொண்டு போகும். இப்ப எஃப்க்கு முதல் எஃப்க்குள்ள இல்ல எஃப்க்கு முதல் பொருளை வில்லைய நோக்கி நகர்த்தினமெண்டா பிம்பம் வில்லைய விலத்தி கொண்டு போகும், உருப்பெருத்து கொண்டு போகும். பிறகு எஃப்க்குள்ள வச்சு நான் பொருளை வில்லைய நோக்கி நகர்த்தினேன்டா இன்னும் முழு கொண்டு போயிருக்க பிம்பம் என்ன செய்யும், சின்னனாகி கொண்டு வரும், அதே நேரம் கிட்ட கிட்ட வந்து ஜீரோவாக பிம்பமும் அதே இடத்துல வந்துடும். அப்ப எஃப்க்குள்ள பொருளை வில்லைய நோக்கி நகர்த்தினேன்டா பிம்பமும் வில்லைய நோக்கி நகரும், உருப்பெருக்கம் குறைஞ்சு கொண்டு வரும். உருப்பெருத்த பிம்பம் தான், ஆனா அந்த ஒரு பெருத்த அளவு குறைஞ்சு கொண்டு வரும். இப்படி பாக்குறோம். இது என்ன, மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகிற சந்தர்ப்பம். அப்ப மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகிற சந்தர்ப்பம் இப்படி நாங்கள் பார்த்தனாங்க. அதுக்கு பிறகு இப்ப இந்த வில்லைக்கு ஒளிக்கதிரிண்ட இதற்கு இப்படி சமாந்தரமா வர்ற கதிர் இருக்கலாம், அச்சுக்கு சமாந்தரம் இல்லாமல் சமாந்தரமா வர கதிர்கள் என்ன செய்யும், தலைமை குவிய தளத்துல ஒரு புள்ளியில குவியும். அந்த புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை இப்படியே நீட்டினீங்களா அது எல்லாமே அந்த புள்ளிக்குள்ள போகும். ஏன், ஒளியியல் மையத்துக்குள்ள போற கதிர் அப்படியே போகும் என்றதால மிச்சம் எல்லாம் அந்த புள்ளிக்குள்ள போகும். அப்ப நாங்கள் இந்த கான்செப்ட என்னத்துக்கு யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஒளிக்கதிரின் பாதையை கண்டுபிடிக்கிறேன்டா, ஒரு ஒளிக்கதிரின் பாதையை கண்டுபிடிக்கிறத யூஸ் பண்ணோம். எப்படி, இப்ப இதுக்குரிய சரியான பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதுக்கு சமாந்தரமா ஒளியியல் மையத்துக்குள்ளால ஒரு கதிரை அது அப்படியே நேர போகுது, குவிய தளத்துல இந்த புள்ளிக்குள்ளால போறபடியா இது என்ன செய்யும், அந்த புள்ளிக்குள்ளால எப்படி போகும் அப்படின்னு சொல்லி அந்த கதிரின் சரியான பாதைய இந்த மெத்தடை வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே தானே? இதேதான் விதிவில்லைக்கு நாங்கள் பயன்படுத்தினோம். எப்படி, விதிவில்லையில சமாந்தரமா வர கதிர் என்ன செய்யும், அது விரிஞ்சு போகும். அது எங்க இருந்து போகும், இது இந்த குவிய தளத்துல இருக்கிற ஒரு புள்ளியில இருந்து போற மாதிரி போகும். அப்ப இங்க இந்த புள்ளியில இருந்து போற மாதிரி இவர் விரிஞ்சு போவார். ஒளியியல் மையத்துக்குள்ளால போறது அப்படியே போகும், மற்றது அந்த புள்ளியில இருந்து விரிஞ்சு போற மாதிரி இப்படி போகும். ஓகே, இதை நாங்கள் கதிர்க்கிறதுக்கு இதே கான்செப்ட் நாங்கள் யூஸ் பண்ணி வந்தோம். இது ஓகே தானே? ரைட். இப்ப இந்த வில்லையில ஒரு பொருளை வச்சா அந்த பொருளுக்கு இங்கால பிம்பம் உருவாகிறதுக்கு, மெய்பிம்பம் உருவாகிறதுக்கு, இந்த மெய்பிம்பம் உருவாகுதுன்னா ஒன்று தலைகளான பிம்பமா இருக்கணும், அல்ல திரையில உருவாகிற பிம்பமா இருந்தா மெய்பிம்பம். ஒரு வில்லையில குவிய நிலம் எஃப் ஆயும், ஒரு மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகிறதுக்கு அந்த வில்லைக்கும் பொருளுக்கும் பிம்பத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எப்படிப்பட்டதா இருக்கணும், 4f விட குறைவா இருக்கணும் அல்லது சமனா இருக்கணும், கூடவா இருக்கணும். 4f விட கூடவா இருக்கணும் அல்லது சமனா இருக்கணும். ஒரு மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் உருவாகணும் என்றா அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் 4f இருக்கும் அல்லது 4f விட கூடவா இருக்கும். ஓகே, இப்ப 4f இருக்கும், நீங்க இந்த 2f வச்சா இங்க 2f பிம்பம் உருவாகும், அப்பைக்கு 4f இருக்கும். மற்ற சந்தர்ப்பத்தில எல்லாம் 4f விட கூடவா இருக்கும். இப்ப இதை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வி வரும், பொருளுக்கும் பிம்பத்துக்கும் இடைப்பட்ட தூரம் 4f எனின்
உருவாகும் பிம்பத்தின் இயல்புகள் என்ன? என்னண்டு இதுல குவிவில்லையில ஒரு பொருளுக்கும் பிம்பத்துக்கும் இடையிலான தூரம் 4f எனில் பிம்பத்தின் இயல்பு யாது? சொல்லுவீங்களே. பிம்பத்தின் இயல்பு சொல்ல முடியாது. ஏன்? பொருளுக்கும் பிம்பத்துக்கு இடைப்பட்ட தூரம் 4f இருக்குன்றாலும் அது மெய்பிம்பமா இருந்தா தான் இந்த சந்தர்ப்பம். 4f இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கும். எப்படி? இங்க நீங்க பொருளை வைக்கக்குள்ள இதுக்கு பின்னால 4fல வர்றதுக்கு இன்னொரு சான்ஸ் ஒன்று இருக்குது. அதனால பொருளுக்கும் பிம்பத்துக்கும் இடைப்பட்ட தூரம் 4f என்றால் அதை மட்டும் வச்சுக்கொண்டு எங்களுக்கு பிம்பத்தின் இயல்பு சொல்ல முடியாது. மெய்பிம்பமா இருந்தால் அங்கால வரும், மாயபிம்பமா இருந்தால் இங்கால வரும். அந்த கண்டிஷனை வச்சுக்கொண்டுதான் சொல்லலாம். ஓகே தானே? இதுல இந்த வில்லைகளுக்கு நாங்கள் வில்லை சூத்திரம் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வில்லைகளுக்கு வில்லை சூத்திரம் பயன்படுத்திக்குள்ள நாங்க இங்க குறிவழக்கு பயன்படுத்திக் கொள்றோம். என்ன குறிவழக்கு பயன்படுத்துறோம்? பழைய தெக்காட்டின் குறிவழக்கு நாங்க பயன்படுத்திக் கொள்றோம். அப்ப குறிவழக்கை தருகண்டா பழைய தெக்காட்டின் குறிவழக்கத்தான் எழுதணும். அதுல 2 விதி இருக்குது. என்ன குறிவழக்குக்கு 2 விதி இருக்குது. அந்த 2 விதி ஒன்று என்ன சொல்லுது? தூரங்கள் எப்பவுமே ஒளியியல் மையத்தில இருந்து அளக்கப்படணும். தூரங்கள் எப்பவுமே ஒளியியல் மையத்திலிருந்து அளக்கப்படணும். அடுத்தது, பொருள்ல இருந்து கதிர் போற திசைக்கு, இப்ப பொருள்ல இருந்து கதிர் இப்படி போகுதுன்னா கதிர் போற திசைக்கு எதிர் திசையில் அளக்கிற தூரங்கள் பிளஸ் ஆகும். கதிர் போற திசையில அளக்கிற தூரங்கள் மைனஸ் ஆகும் கருதி கொள்வோம். கதிர் போற திசைக்கு எதிர் திசையில் அளக்கிற தூரங்கள் பிளஸ் ஆகும். கதிர் போற திசையிலேயே அளக்கிற தூரங்கள் மைனஸ் ஆகும் நாங்கள் கருதி கொள்வோம். சோ அப்ப அந்த 2 குறிவழக்கம் எங்களுக்கு தெரியணும். ஓகே தானே? சோ விளங்குதல்ல விஷயம். நான் இதுக்கு மேற்கொண்டு கதைக்கவா நிப்பாட்டவா? பேர் ஓடுற மாதிரி தெரியுது. என்னது? சாரி, நிப்பாட்ட.